வெயிலே இல்லை மழை கொட்டின்னு இருக்குன்னாக்கா அப்போ இதை நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இதுதான் இந்த 5 சாமான் தான் நான் போடுறது. மஞ்சள் பொடி கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, துண்டு வச்சோம்னா அவ்வளோதான், உருகி ஓடிடும். அரைச்சிண்டு இது ரெண்டையும் சரி சமனாக கலந்து வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம 2 ஸ்பூன் போட போகிறோம் அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் இதில் 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். இப்படி குறன்னு இருக்கணும். இது இப்படி கொஞ்சம் பவுடராக இருக்கணும். என்ன பண்ணுன்னா டக்குன்னு அப்படி மூடிடணும். கால் அழாக்கில் பாதி நன்னா எடுத்துக்கோங்க. இது கை அளவு அரை குத்து. ஒரு குத்துன்னா இதில் ஃபுல்லாக எடுத்துட்டா ஒரு குத்து, இது அரை குத்து. இதுதான் எங்கள் ஆண்டவன் ஆசிரமம் அளவு. அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை இல்லை பச்சை கருவேப்பிலை. நம்ம மதத்தில் என்ன சொல்லுவான்னா ஏத்தக்குடி ரசமா அப்படின்னு சொல்லுவாள். வாய்க்கு எப்படி இருக்கோ ஆனால் வயறு ரொம்பிடும் அப்படின்னு சொல்லி அதான் நிறைய காஃபி தருவாளாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த இடத்துல ஞாபகம் வந்தது. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசப்பொடி. இந்த பாருங்க, 50 கிராம் மிளகாவத்தல் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் கொத்தமல்லி விதை, 25 கிராம் மிளகு, 25 கிராம் ஜீரகம். அவ்வளவுதான். இந்த 5 சாமான் தான் நான் ரசத்துக்கு போடுவேன். இதில் அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை எல்லாம் போட்டோம்னாக்கா சில சமயம் அதெல்லாம் வண்டு வந்துடும், அதனால் போடுறதில்ல. அதே மாதிரி இதெல்லாம் நான் வறுக்கிறதில்ல. நன்னா வெயிலில் நன்னா சுருக்குன்னு காய வச்சுட்டு அப்படியே அரைச்சிடுவேன். இந்த காம்பெல்லாமும் எடுக்க மாட்டேன். அப்படியே வச்சு இது அப்படியே நன்னா வெயிலில் காய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, மரன்னு அரைஞ்சிரும். ஒரு கால் வெயில் இல்லாத காலமாக இருந்தது, வெயிலே இல்லை மழை கொட்டின்னு இருக்குன்னாக்கா அப்போ இதை நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த வறுத்து அரைக்கிறத விட இந்த பச்சையாக போடும்போது இன்னும் நன்னா இருக்கும். அது இது அடுத்தது வடிச்சே ஒன்றுன்னா பார்ப்போம் நம்ம. இதுதான் இந்த 5 சாமான் தான் நான் போடுறது. இது மிளகாத்தூள் 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், ஜீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், கொத்தமல்லி விதை 100 கிராம். அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டேன். இந்த பாருங்க, இது கொள்ளு படபடன்னு வெடிக்கிறது காதில் விழுறதா, அது வரைக்கும் இந்த கொள்ளை வறுத்துக்கணும். இந்த பாருங்க, இன்றைக்கி கொள்ளு ரசம் தான் பார்க்க போகிறோம் நம்ம. விபத்தில் ஈயச்சொம்பு எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக கரைச்சின்ட்ருக்கேன். ஒரு 100 ml புளி, ஒரே ஒரு தக்காளி பழம், கொஞ்சோண்டு பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்க, கொஞ்சம் ஜலம் குத்த போகிறோம். ஏன்னா ஈயச்சொம்பு பத்தில் ரொம்ப துண்டு வச்சோம்னா அவ்வளோதான், உருகி ஓடிடும். சாத்தும் நம்ம அடுப்பில் போட்டாச்சு. இப்போ நம்ம ரசப்பொடி எப்படி அரைச்சிருக்கோங்கிறத பார்ப்போம். இந்த பத்தில் நம்ம ரசப்பொடியை இந்த மாதிரி அரைச்சிக்கணும். குறன்னு இப்படி அரைச்சிக்கணும். அதே மாதிரி கொள்ளை நன்னா வறுத்து அதை எப்படி நன்னா மாவு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிண்டு இது ரெண்டையும் சரி சமனாக கலந்து வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம 2 ஸ்பூன் போட போகிறோம் அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் இதில் 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா இதில் அரை ஸ்பூன் அதில் அரை ஸ்பூன் அப்படி வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்த பத்தில் இப்படி குறன்னு இருக்கணும். இது இப்படி கொஞ்சம் பவுடராக இருக்கணும். இப்போ ரசப்பொடிக்கு நம்ம இதில் அரை ஸ்பூன் போட்டுனோன்னு வச்சுக்கோங்க, இதில் அரை ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். இந்த பொடியை வச்சுக்கலாம். இது ஒரு தொகையலுக்கு வைக்கிறதுக்கு அரைச்சிக்கலாம், கொள்ளு குழம்பு பண்ணலாம், அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம. இன்றைக்கி இப்போ நம்ம கொள்ளு ரசம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பொடியை அது சாத்துறதுக்கு போடுவோம். இதை பாருங்க, அரை ஸ்பூன் ரசப்பொடி, அரை ஸ்பூன் கொள்ளு வறுத்து அரைச்ச பொடி, ரெண்டையும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்க, நம்ம துவரம்பருப்பு வேக வச்சதுலேருந்து தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அந்த பருப்பு ஜலத்தை அதில் குத்தியாச்சு. இந்த பாருங்க,
சாத்தும் இது இப்படியே நுரைச்சின்னு வருது. ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா கலக்கிட்டு காட்டுறேன். தெரியுறதா? அப்படி இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகும் ஜீரகமும் திருவும் பாரியிருக்கேன். என்ன பண்ணுன்னா டக்குன்னு அப்படி மூடிடணும். மூடி வச்சுட்டோம்னா அந்த வாசனை அப்படியே இருக்கும். இப்போ அதை பார்த்து முடிச்சுட்டேளா? அது நான் பண்ணுறது ரசம். இப்போ இது எங்கள் ஆசிரமத்தில் பண்ணுற ரசப்பொடி. அதை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க, ஆழாக்கு. இது ஆழாக்குன்னு நான் கணக்கு பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, அரை ஆழாக்கு மிளகு, அரை ஆழாக்கு ஜீரகம், அரை ஆழாக்கு துவரம்பருப்பு, பாருங்க, 1.5 அழாக்கு கொத்தமல்லி வேற. இதில் ஒரு அழாக்கு போட்டிருக்கேன், இதில் அரை அழாக்கு போட்டிருக்கேன். மொத்தம் 1.5 அழாக்கு கொத்தமல்லி விதை. இது கடலைப்பருப்பு. 1/4 ஆழாக்குக்கும் பாதி, கால் இல்லை, அது காலில் 1/4 ஆழாக்கு எடுத்துட்டு அதுலேயும் பாதி, அவ்வளவுதான், கொஞ்சோண்டு தான் கடலைப்பருப்பு. 1/4 ஆழாக்கில் பாதி நன்னா எடுத்துக்கோங்க. இது கை அளவு, அரை குத்து. ஒரு குத்துன்னா இதில் ஃபுல்லாக எடுத்துட்டா ஒரு குத்து, இது வந்து அரை குத்து. இதுதான் வந்து எங்கள் ஆண்டவன் ஆசிரமம் அளவு. நம்ம வந்து இந்த 5 சாமான் போடுவோம். ஆசிரமத்தில் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போடுவா. இப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால்னா, நன்னா வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். ஆசிரமத்துலேயே என்ன பண்ணுவான்னா, நன்னா இதை வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே தான் அரைச்சி வச்சுப்பாளாம், வறுத்து அரைக்கிறது இல்லை. இது வந்து இது ஒரு விதமான ரசப்படி. நீங்கள் இதையும் பண்ணி பார்த்துட்டோ எல்லாத்தையும் அதையும் பண்ணி பார்த்துட்டோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு கட்டாயமாக கமெண்ட்டு போடுங்க எனக்கு. அப்போ தான் சரி, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். விதவிதமான ரசங்கள் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா போடுறேன். இப்போ ஒரே ஒரு நாளைக்கு நம்ம ரசம் வைக்கிறதுக்கு என்ன போட்டுக்கலாம். இதெல்லாம் என்னுடைய அஞ்சனப்பட்டி கிண்ணம். என்ன ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பேன். அஞ்சனப்பட்டி இது, அதுலேயே அப்படியே எடுத்து வந்தேன். இந்த பாருங்க, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, நன்னா 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, சின்ன மிளகாத்தலை 1 எடுத்துக்கணும், ஒரே ஒரு வத்தல், அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை இல்லை பச்சை கருவேப்பிலை, இவ்வளோ பாருங்க, இவ்வளோ எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அம்மியில் வச்சு நல்லா லேசாக ஜலத்தை தெளித்து நல்லா கரகரன்னு கரகரப்பாக அரைச்சி சாத்துமுதில் போட்டுற வேண்டியது தான். இதுதான் வந்து ஒரு நாளைக்கு. இது பாருங்க, இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் எல்லாமே. எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 4 பேருக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் ரசப்படி சொல்லியிருக்கேன். இதில் வந்து தாராளமாக எல்லோரும் கமெண்ட் போடுங்க. ஏன்னா ரசப்படியில் நிறைய வேரியேஷன்ஸ் உண்டு. அதனால இதில் இப்போ எல்லோரும் போடலாம். மாமி பெருங்காயம் போடலாம், காஞ்ச கொத்தமல்லி போடலாம், கருவேப்பிலை போடலாம், கடுகு போடலாம், இன்னும் என்னென்ன போடுவேளோ அது எல்லாத்தையும் போட்டு எல்லோரும் கமெண்ட்டு போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் போடுறது இது தான். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அந்த ரசம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் எல்லோரும் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு, இல்லை நீங்கள் பண்ணி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இதில் ஒரு கதை சொல்வாள். எப்போது ஒரு கதை சொல்கிறேன் இல்லையா, ஏத்தக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஏத்தக்குடிக்கு கெஸ்ட்டாக போயிருந்தாலாம் நம்ம மாத்துலேருந்து. இவா போகும்போது ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ கிளம்பி ஆமாம் 8 மணி இருக்கும் போல் இருக்குது. பாட்டி தாத்தாவெல்லாம் போயிருந்திருக்கா. அங்கே போனாக்கா இவளுக்கு உறவு சொந்தம் போல் இருக்குது, சொந்தக்காரத்துக்கு ராத்திரியில் போயிருந்திருக்கா. சாதாரணமாக அங்கே கிராமாந்திரத்தில் என்ன பண்ணுவான்னா, அவள்லாம் 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு அவள்லாம் 8 மணிக்கெலாம் படுத்துன்ருவா. இவள் அந்த நாளைக்கு போயிருப்பா போல் இருக்குது. அப்புறம் போனோன்னு வரேன்னு சொல்லிட்டு தான் லெட்டர் போடுவா இல்லையா, அந்த நாளில் இந்த மாதிரி லெட்டர் போட்டுட்டு தான் போயிருக்கா. சரி, இதோ ரசம் பண்ணி போடுறோம் அப்படின்னாலாம். அப்புறம் கடைசியில் பார்த்தா அவள் ரசம் பண்ணி சாப்பாடு போடுறதுக்கு 11 மணி ஆகிடுத்தான். அதனால ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா நம்ம அதில் என்ன சொல்லுவான்னா, ஏத்தக்குடி ரசமா அப்படின்னு சொல்லுவாள்.
ஏத்துக்குடி சத்தும்து தானே அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு கதை இந்த ரசம் போடும்போது அந்த ஞாபகம் வந்தது. சரி அதை உங்கள்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு. யாராவது வந்தால் நம்ம மலமலன்னு ஏதாவது ஒரு தளிகையை பண்ணி, ஏன்னா அவள் பசியோடு வருவா, நம்ம அவசரமாக ஏதாவது ஒரு தளிகையை பண்ணி டக்குன்னு ஒன்று அவளுக்கு சாப்பாடு போடணும். அதில் தான் இருக்குது. இந்த ரசம் பண்ணுறதுக்கெல்லாம் அதிகபட்சமே 10 நிமிஷம்தான் ஆகும் இல்லையா? ரசத்துக்கெல்லாம் 10 நிமிஷம்தான் ஆகும். நம்ம 10 மணி 11 மணி பண்ணால் அவளுக்கெல்லாம் ரொம்ப பசியில் துடிச்சு போயிடுவா இல்லையா? அதனால் யார் வந்தாலும் விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வந்து வாங்கோ, உட்காருங்கோ, தேத்தம் சாப்பிடுங்கோ, சாதம் சாப்பிட்றேளா, அந்த சாதம் எடுத்துன்னு வரேன், இல்லை டிஃபன் டைம் வந்தால் டிஃபன் சாப்பிடுங்கோ, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கோ, காஃபி சாப்பிடுங்கோ, பால் சாப்பிடுங்கோ, ஏதோ ஒன்று அதை வந்து நம்ம கொடுக்கணும். வாய் வாழ்த்தாட்டாலும் அந்த வயறு வந்து வாழ்த்தும்னு சொல்லுவா பாட்டி. வாய் வாழ்த்தாட்டாலும் வயறு வாழ்த்தும் அப்படின்பா. அதே மாதிரி அதை சொல்லணும்னு இன்னொரு கதை ஞாபகம் வருது. எங்கள் ஊரில் ஒரு சார் இருந்தார். அவர் பேர் அழகிய சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். வாரத்தில் ஒரு அக்கா இருந்தா, சுதாவல்லி அக்கான்னு. சொன்னால் எதுவும் பிரச்சனை வந்துருமோ என்னமோ எனக்கு தெரியல. அவள் பார்க்காட்டா ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லிடுவோம். அந்த சுதாவல்லி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா. கல்யாணம் பண்ணி போயிட்டு அப்புறமா அக்கா வந்திருந்தா. அப்போ எங்கள் பாட்டி கேட்டா, என்னடி சுதாவல்லி எப்படி இருக்கு உங்கள் மாமியாராம்லாம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. காஃபியெல்லாம் வாத்தில் ஏதோ பேசின்னு இருக்கும்போது காஃபியெல்லாம் வாத்தில் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு பேசின்னு இருந்தா. அதுக்கு அந்த அக்கா சொன்னா, என்னமோ மாமி, வாய்க்கு நன்னாலாட்டாலும் வயறு ரொம்பிடுறது அப்படின்னா. அதாவது காஃபி வந்து சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமல், வாய்க்கு எப்படி இருக்கோ ஆனால் வயறு ரொம்பிடும் அப்படின்னு சொல்லி அதான் நிறைய காஃபி தருவாளாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுவும் இந்த இடத்துல ஞாபகம் வந்தது. அது சரின்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். சரி, நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா அப்புறம் லெங்க்த்தாக எடுத்துன்னு இன்ட்ரெஸ்டாக கதை கேட்குறவா கேட்பா, மிச்ச பேருக்கு கடுப்பாயிடுவா. இந்த இந்த மாமிக்கு தான் வேலை அப்படின்னு என்ன விசுவா. அதனால நம்ம இதோட முடிச்சுப்போம்.